Hello everyone, hope you're all doing well. In the video la go to xy block பத்தி தான் படிக்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So இந்த go to xy block வந்து motion block கேட்டகரியில இருக்க 5th block stack blockனு சொல்றாங்க. ஏன்னா மத்த blocks-ஓட மேலேயும் கீழேயும் இத stack பண்ணிக்கலாம். So இந்த block என்ன பண்ணும்? ஒரு sprite-நோட xy பொசிஷனை specific coordinate-க்கு செட் பண்ணும். Specific position-ன்றது previous block, இது specific coordinate. ஸோ இதோட டிஃபால்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபார் போத் எக்ஸ் அண்ட் ஒய் 0ன்னு இருக்குது. இந்த வேல்யூவை நம்ம எந்த நம்பர் வச்சுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ரேஞ்ச் வந்து என்னென்னா எக்ஸ்க்கு வந்து -240 +240 அண்ட் ஒய்க்கு -180 +180. ஓகே, ஸோ இதனோட இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கை யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்ப்ரைட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம். பட் அதனோட மூமெண்ட்டில் இருக்க அனிமேஷனை நம்மளால் பார்க்க முடியாது. ஃபியூ செகண்ட்ஸில் இங்கேருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு ஜம்ப் பண்ணிட்டோம், எந்த ஒரு மூவிங் அனிமேஷனும் இல்லாமல். ஸோ கரண்ட்டாக இதனோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்குது ஃபார் போத் எக்ஸ் அண்ட் ஒய். அப்படின்னா ஸ்டேஜ்னோட சென்டரில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எதுனா ஒரு வேல்யூ ட்ரை பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து 50 அண்ட் -80 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேட்டிங் வந்து மூவ் ஆயிருக்கு. அதே இங்கேயும் வந்து நான் இப்போது -20 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா திரும்பவும் வேறு இடத்துக்கு மூவ் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ இங்கே வந்து நான் 100ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ ரன் பண்ணும்போது இங்கே பாருங்க மூவ் ஆகுது. ஸோ இந்த பிளாக் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரைட்னோட XY பொசிஷனை ஒரு ஸ்பெசிஃபிக் கோஆர்டினேட், ஏன்னா நம்ம இங்கே வந்து XY வேல்யூ மென்ஷன் பண்ணுறதுனால இந்த கோஆர்டினேட் இந்த பிளேஸில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் பிளாக். இஃப் யூ ஹாவ் எனி கொஷின் புட் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ் பிலோ. அண்ட் நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன்.